ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி உடுப்பி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சாம்பார் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் உடுப்பி ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சாம்பார் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். இது கர்நாடகாவில் உள்ள ஒரு உடுப்பியில் உள்ள ஒரு ஃபேமஸான சாம்பார் ரெசிபி தான் இது. நம்ம சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு காரம் புளிப்பெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த சாம்பாரில் வந்து மசாலா தான் ரொம்ப டாமினேட்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் புளிப்பு சுவையும் கம்மியாக இருக்கும், இனிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் இருக்கும். அதனால இதில் இனிப்பு புளிப்பு எல்லாமே காரம் எல்லாம் கலந்த ஒரு உடுப்பி சாம்பார் தான் இது. வாங்க எப்படி இந்த ஹோட்டல் ஸ்டைல் உடுப்பி சாம்பார் செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 50 கிராம் போல் துவரம் பருப்பை நல்லா குழைய மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூனு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் தனியா வந்து 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சோண்டு புளி, கடலைப்பருப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, துருவின தேங்காய் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் 5, காஷ்மீரி சில்லி 5 இதெல்லாம் எடுத்துக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க காஞ்ச மிளகாயை வறுத்து அதை வந்து தனியாக ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கணும். அடுத்து வந்து அதே கடாயில் நம்ம வச்சுருக்க பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்து வறுத்துட்டு கடைசியில் துருவின தேங்காயும் சேர்த்து அதில் போட்டு வதக்கி நம்ம இறக்கி வச்சுக்கணும். வறுத்த பொருள் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போது சாம்பார் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டினதை வந்து சேர்த்துக்கணும். இதில் வந்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு விட்டுட்டு இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துக்கணும். நாங்கள் வந்து நீல வாக்கில் வெட்டின வெள்ளை பூசணி சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் வந்து ஒரு 4-5 பீஸ் சேர்த்துருக்கோம், கத்திரிக்காய் சேர்த்துருக்கோம், முள்ளங்கி சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து உங்கள் விருப்பமான காய்கறிகள் எதுவோ அது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துருக்கோம். எல்லா காயையும் நல்லா வதங்கின விட்டு நீங்கள் வந்து கடைசியாக தக்காளியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் போல் தனியாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இந்த காயெல்லாம் வந்து நல்லா 3/4 பாகம் வேகிற வரைக்கும் இதை வந்து வேக வச்சுக்கோங்க. மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து 3/4 பாகம் வெந்த பிறகு நம்ம மூடியை திறந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் நம்ம வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கிளறிட்டு உப்பு செக் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இந்த காயெல்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வேக வச்சுக்கோங்க. சாம்பார் வந்து நல்லா கொதித்து அந்த காயெல்லாம் நல்லா வெந்து விட்டு புளி வந்து கரைச்சி விட்டுக்கோங்க, புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த புளி தண்ணியோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை கொதிக்க விடுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்க அந்த பருப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாம்பாரோட திக்னஸ் பொறுத்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை வந்து குக் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு, அதாவது ஒரு 2 ஸ்பூன் போல் நெய்யும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் நம்ம வந்து சேர்த்துக்குவோம். இதெல்லாம் சேர்த்தோன்னா நல்லா வாசமாக இருக்கும். நம்ம உடுப்பி சாம்பாரில் நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சோண்டு அந்த இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். இதில் பெருங்காயத்தையும் சேர்த்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் போது கடைசியாக வந்து நம்ம வச்சுருக்க மல்லித்தழையை வந்து அதில் தூவி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான உடுப்பி ஸ்டைல் சாம்பார் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உடுப்பி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வைக்கிற சாம்பார் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.